ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடு, நைட்டு அதே மாதிரி டிஃபன் என்ன, அப்புறம் கூடால எத்தனை துணி தைக்கிறேன்னு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்று பிறந்த நாள் திரும்ப நாள் கொண்டாட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் வெறும் ரசமும், அதுக்கப்புறம் சொரக்காய் கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு கூட்டு, அப்புறம் முட்டை ஃப்ரை தாங்க. இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில். இப்போ ரசத்துக்கு தாளிசம் பண்ணிலாம் ஊற்றியாச்சு. சொரக்காவுக்கு வெங்காயம் அப்புறம் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ ஒரு மணி நேரமாக கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே போட்டு அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்ருங்க. இது தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறம் சுரக்காவை சேர்த்துக்கோங்க. சுரக்காவை சேர்த்து அப்புறம் மஞ்சள் பொடி போட்டு சுரக்காவுக்கு அப்படியே லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருவோம். இதுக்கு மசாலா வந்து வெறும் தேங்காய், அதுக்கப்புறம் சீரகம், பச்சை மிளகா மட்டும்தான், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. இப்போ லைட்டாக தண்ணியை ஊற்றி கிண்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ இது வந்துக்கிட்டு இருக்கட்டும் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இதை வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி அப்படியே சுரக்காய் கூட்டில் போட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். தேங்காய் போட்ட உடனே ஏற்கனவே தண்ணியெல்லாம் வற்றி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சிம்பிள் சாப்பாடு தான். இங்கிட்டு முட்டை ஃப்ரை, இது அவிச்சு வச்ச முட்டையை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு வத்தப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து முட்டையை அதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். முன்னாடியும் அவ்வளோதான். அவிச்சு வச்ச முட்டையை 2ஆக கீறி அப்படியே அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் இன்றைக்கி சாப்பாடு. இங்கிட்ட சுரக்காய் கூட்டம் ரெடி, ரசமும் ரெடி, எல்லாமே ரெடிங்க. நான் பாத்திரம் கழுவிட்டு நம்ம வேலையை போய் குளிச்சுட்டு தைக்க உட்கார வேண்டியதுதான். இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி விட்டுருவோம், கழுவி எடுத்துக்கிடுவோம். பாத்திரத்தெல்லாம் கழுவி விட்டு சிங்கு தொட்டியெல்லாம் கழுவி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. அப்புறம் குளிச்சுட்டு காலையில் சாப்பிட்டு துணி தைக்கிற வேலை தான் பாருங்கள். எல்லாம் பாத்திரமும் கழுவி எடுத்தாச்சு. இன்னும் கழுவுன பாத்திரத்தை அங்கங்கே ராக்கில் தொங்க விட வேண்டியதான். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டு தைக்க வந்துட்டேங்க. இப்போ மிஷினெல்லாம் நல்லா தொடச்சி ஆயில் போட்டு எடுத்துக்கிடுவோம். தேங்காய் எண்ணெய் தான் போடுவேன் நான் மிஷினுக்கு. எங்கெங்கே ஹோல்ஸ் இருக்கோ அங்கங்கே ஒவ்வொரு சொட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு விட்ருவோம். டெய்லி நம்ம மிஷினுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டோம்னா மிஷினு எந்த ப்ராப்ளமும் வராமல் நமக்கு ரெகுலராக ஓடிக்கிட்டே இருக்கும், ரிப்பேரே வராது. இன்றைக்கி ஒரு லைனிங் ப்ளவுஸும் ஒரு சாதா ப்ளவுஸும் தைக்க வேண்டியது இருக்குது. பூனம் துணி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. லைனிங் கிளாத் வந்து லைனிங் போட்டு தைக்கிறது. இந்த அரக்கு கலர், காப்பி கலர் மாதிரி இருக்குல்ல, அதுவும் மஞ்சள் கலர் இருந்தால் அளவு சட்டை. அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபாயில் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அது வாயில் துணி, அது நல்லா ஈஸியாக நம்ம தைக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே பரபரப்பாக இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க உட்காருவீங்க. நான் தைக்க வர எப்படியும் 10 மணி, 10:30க்கு மேலே 11 மணி கிட்ட ஆயிரும். இப்போ நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. பேக் சைடு இது சுற்றளவு வந்து 9.75 வருது. 19 இன்ச்சு, உயரம் வந்து 14 இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு அளவு. முன்கழுத்து வந்து 6 இன்ச்சு. இதுதான் இந்த ப்ளவுஸோடைய அளவு. அதனால் வேலையை முடித்த உடனே நான் தையல் மிஷினுக்கு உட்கார வரமாட்டேன். முந்தி வந்து ரெகுலராக உட்காந்து நமக்கு வேலையெல்லாம் முடித்த உடனே நல்லா ப்ரெஸ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு நல்லா வந்து உட்காந்து தைக்க உட்காருவேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. கொஞ்சம் நேரம் படுத்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் துணி தைக்க வருவேன். அப்படியே தைச்சாலுமே ஒரு நாளைக்கு 4 துணி தான். இப்போ கிராஸ் பேக் சைடு போட்டு அப்படியே நம்ம கிராஸ் கட்டிங்க்கு வெட்டி எடுத்துருவோம். இவங்களுக்கு வந்து பட்டி உயரம் வந்து 3 புள்ளிக்கு 1 பாயிண்ட் கம்மியாகிடுங்க. நான் அப்படித்தாங்க எடுப்பேன். 14 இன்ச்சு அளவுனாலுமே உங்களுக்கு பட்டி வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் மேலே ஏறாது. இப்போ பட்டியை மார்க் பண்ணி எடுத்தாச்சு, கிராஸை எடுத்தாச்சு. இப்போ பட்டிக்கு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ முன்பக்கம் குடஞ்சி வெட்டி விட்டுருவோம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம குடஞ்சி வெட்டி எடுத்துருவோம். அந்த இதை இந்த அளவு ப்ளவுஸ் வந்து என்கிட்டயே தாங்க இருக்கும். இந்த கஸ்டமருடைய அளவுலாம் எனக்கு க்ளீனாக தெரியும் பாருங்கள். இந்த அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டே போக மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு 10 அளவு ப்ளவுஸ் என் வீட்லேயே தான் கிடக்கும். ப்ளவுஸை கொண்டு வருவாங்க, அவங்க தைச்சிட்டு மறுபடியும் இந்த ப்ளவுஸ் வந்து கபோர்டுக்குள்ளே போட்டே தான் வச்சுருப்பேன். இதே மாதிரி உங்கள்கிட்டையும் அளவு ப்ளவுஸு கிடக்குமான்னு சொல்லுங்கள். சட்டை துணி மட்டும்தான், புது சட்டையை மட்டும் தைச்சி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பழைய சட்டையை நம்ம வீட்லேயே போட்டு வச்சுருவாங்க. இப்போ லைனிங்கை வெட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்து அதில் வெட்டி எடுத்துருவோம். இப்போ லைனிங்கும் வெட்டிட்டேன், அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ நூல் மாட்டி தைக்க உட்கார்ற வேலை தான். நம்ம மெயின் கிளாத்தை வந்து இப்போ இது வந்து பூனம் சாரியாக இருக்கிறதுனால இந்த கிளாத்து இழுக்க ரொம்ப லப்பராக வரும். அதனால் நீங்கள் இழுவை கொடுத்தே தைக்காதீங்க. லைனிங் கிளாத்தை போட்டு அப்படியும் ஃபிட் பண்ணி சுற்றி தையல் போட்டுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து அப்படியே துணி இழுத்து தைப்பாங்க. அப்படி தைக்காதீங்க. அப்படியே மேலே போட்டு அப்படியே மேலே ஃபுல்லாக தையலை போட்டு வந்துடுங்க. தையலை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் தச்சு முடிச்சாச்சு. அடுத்து நைட்டு சாப்பாடு செய்வோம் வாங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இட்லியும் கார சட்னியும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் தான். இப்போ இட்லிக்கெல்லாம் மாவு ஊற்றி வச்சுருவோம். இந்த இட்லி பாத்திரத்தில் ஒரே டைமத்தில் 20 இட்லி வைக்கலாங்க. ஒரே டைமில் நமக்கு டக்குன்னு ரெடி ஆயிரும் இட்லி ஊற்றி வச்சோம்னா. இந்த இட்லி குக்கர் இது வந்து இப்போ தேங்காய் சட்னிக்கு தாளிசம் பண்ணிடுவோம். அதுக்கு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம தேங்காய் சட்னியில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. இப்போ கார சட்னிக்கு அதே வடச்சட்டியில் எண்ணெயை ஊற்றி கார சட்னிக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெள்ளைப்பொடி எல்லாமே இது வந்து உரிச்சி எல்லாம் வச்சாச்சு. இப்போ 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிடுவோம், உளுந்தம்பருப்பு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து அதை நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துருவோம். அதுக்கப்புறம் உரிச்சு வச்ச ஒரு 5-6 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம் அதில். இப்போ உங்கள் காரத்துக்கு எவ்வளையோ அது தக்கனா நம்ம வத்தல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு பல்லாரி வந்து ஒரு 1.5 பல்லாரி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கி விட்ருங்க. தக்காளி வதக்கும் போதே கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து அதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, மல்லிச்செடி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்ருங்க. இப்போ இங்கிட்டு இட்லி வந்துருச்சு. இட்லி எடுத்து வச்சுருவோம். ரேஷன் அரிசியும் அதுக்கப்புறம் கடை அரிசியும் பாதி பாதி போட்டு ஆட்டி வைக்கிற இட்லி மாவு தான். இப்போ வதக்கி வச்ச தக்காளியை சாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருவோம். இதுக்கு வேணால் நீங்கள் தாளி போடனா போட்டுக்கோங்க, நான் தாளி போடலை. பாருங்கள், இப்போ கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி, இட்லியும் ரெடி. எங்கள் வீட்டில் இன்றைக்கி நைட்டு சாப்பாடு இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.